ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலோட 149வது வீடியோ. இன்னைக்கு நம்ம 4 கப்ல கூட எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு 1 ரோல்ல ரோஸ் கலர் வயர் எடுத்து வச்சிருக்கோம். 4.5 அடியிலையும் 3 அடியிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். மூன்று அடி ரெண்டு மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிருக்கோம். இது 4.5 அடி. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கிறோம். அந்த பாதி அளவுக்கு ரன்னிங் வயரை மடிச்சு நம்ம பின்றோம். இப்ப நம்ம 3 அடியில கட் பண்ண வயர் வச்சு பின்றோம். பாக்ஸ் நாட் போடுறோம். சேம் ஹைட்ல இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். கட்டிங் வயர் சேம் ஹைட்ல இருக்கணும் நாட் போட்டதுக்கு அப்புறமா. இப்போ ரன்னிங் வயர் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரன்னிங் வயர்ல நம்ம தொடர்ந்து பின்னணும். ஒரு கட்டிங் வயரா எடுத்து சரி பாதியா மடிச்சு நம்ம ரன்னிங் வயர்ல வச்சு நம்ம பின்னிட்டு வர போறோம். எப்பவும் நம்ம கூடைக்கு எப்படி பேஸ் போடுவோமோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம பேஸ் போட போறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் லைனை 3 ஸ்டெப்ஸா பின்னணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப்ல பின்றோம். நம்ம 2 மெஷர்மெண்ட்ல வயர் எடுத்திருக்கிறதுனால நமக்கு 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சின்ன மெஷர்மெண்ட் உள்ள வயர், செகண்ட் ஸ்டெப் பெரிய மெஷர்மெண்ட் உள்ள வயர், தேர்ட் ஸ்டெப் சின்ன மெஷர்மெண்ட் உள்ள வயர். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட் வயரோட ஹைட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்றோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றதுக்காக ஒரு சென்டர் நாட் போட்டு வச்சுக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம பின்ன போறோம். இந்த வயரோட அளவுக்கு நம்ம அளந்து ரன்னிங் வயரை மடிச்சுக்கிறோம். ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் நம்ம கைக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லைனை சென்டர் லைனா வச்சு மேலேயும் கீழேயும் நம்ம பின்ன போறோம். பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சென்டர்ல உள்ள 6 நாட்டும் நம்ம பின்ன போறோம். இந்த வயரோட அளவுக்கு அளந்து மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் வயரை மடிச்சு நம்ம பின்ன போறோம். பேஸ் நம்ம 6 லைன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சென்டர்ல பின்னிட்டு இருக்கோம். சென்டர்ல நம்ம 6 வரிசை நம்ம பின்னிருக்கோம். ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் நம்ம 6 வரிசை பின்னிருக்கோம். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளஸ் ஷேப்ல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம். ரன்னிங் வயரை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணாம தொடர்ந்து நம்ம பின்னிக்கிட்டே வரோம். சைட்ல பின்றோம். இப்போ
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா பின்னணும். நம்ம கூடையெல்லாம் எப்படி கார்னர் திருப்பி நம்ம பின்னுவோமோ அதே மாதிரி கார்னர் திருப்பி நம்ம பின்னிருக்கோம். நம்ம இதுல லேடர் நாட் போட்டு பின்னிருக்கோம். லேடர் நாட் எப்படி போடணும்னு ஏற்கனவே நம்ம நிறைய கூடைகள்ல பார்த்திருக்கோம் எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு. லேடர் நாட் எப்படி போடுறதுன்ற வீடியோட லிங்க் இப்போ மேல ஐ பட்டன்ல வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு. இப்போ லேடர் நாட் போட்டு நம்ம பின்னிருக்கோம். இந்த மாதிரி பின்னிருக்கோம். இந்த மாதிரி இருக்கு. லேடர் நாட் போட்டு பின்னினா இந்த மாதிரி வரும். இப்ப பின்னி முடிச்சாச்சு. எப்பவும் நம்ம கூடை எப்படி முடிப்போமோ அதே மாதிரி நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டு நம்ம எல்லா வயரையும் கோர்த்து விட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வயரோட ஃபுல் ஹைட்டுக்கும் இதுல நம்ம பின்னிருக்கோம். இப்ப எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட 4 கப் ட்ரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.